நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இப்போது சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கு முன்னாடி பணக்காரன் அப்படிங்கிற ஒரு படம், இந்த மாதிரி பழைய படங்கள், ஆனால் புது நடிகர்கள் புதிய அந்த பெயரை பயன்படுத்துவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய படங்களை பற்றி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடும். புது படங்கள் பராசக்தி அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜி கணேசன் நடித்த அந்த படம் ஞாபகத்துக்கு வருமா, சிவகார்த்திகேயன் நடித்த இந்த படம் ஞாபகத்துக்கு வருமா? இது ஒரு விதமான வரலாற்று அழிப்பு அப்படின்னு நம்ம நினச்சாலும் இதெல்லாம் பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில் இம்பேக்டை ஏற்படுத்தாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு காமராஜர் அவர்களுடைய பெயர் இருக்குது. கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற அந்த மனுஷனை பற்றி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தெரிந்து கொள்வதற்கு அந்த பேருந்து நிலையமும் ஒரு காரணமாக இருக்கும். அது யாருப்பா, அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி தேடி போவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த வரலாற்றை அழிப்பதற்கு என்ன தெரியுமா செய்கிறாங்க? அந்த பேருந்து நிலையத்தை ரெனோவேட் பண்ணுறாங்க. அப்படி ரெனோவேட் பண்ண பிறகு அதை கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி மாற்ற நினைக்கிறாங்க. இதனால் பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், ஒரு அரசியல் சகாப்தமே இதன் வழியாக அழிக்கப்படும். இதெல்லாம் தெரியாமல் ஒரு பேர் தானப்பா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கானது தான். இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.